ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டுடே டின்னர். அதாவது இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா பூரி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேவையான அளவு உப்பு, ஆயில், வாட்டர், அப்புறமா மாவு கலந்து இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதாவது பூரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறமா நான் இதில் மெயினாக பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு சேர்க்க மாட்டேன். அது ஹெல்த்தி கிடையாது, அன்ஹெல்த்தி. ஓகேவா? சோடா உப்பு சேர்க்கலன்னா எப்படி உப்பு வரும்னு கேட்பீங்க. நான் சொன்ன மெத்தடில், அதாவது உப்பு, ஆயிலு, வாட்ரு, மாவு கலந்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சு பாருங்கள், நல்லா உப்பி வரும். அங்கே பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்ட்டு. அதனால் என் மெத்தடில் பண்ணுங்கள். நான் ஒன்லி ஃபார் கோதுமை மாவு மட்டும்தான், மைதா மாவுலாம் மிக்ஸ் பண்ணலை. மைதா மாவுலேயும் நான் பூரி போடலை, கோதுமை மாவில் தான், அதுவும் ஆசீர்வாத் கோதுமை மாவில் தான் போட்டுட்ருக்கேன். தனியாக வாங்கி அரைக்கலாம் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். கடையில் அரை கிலோ பாக்கெட் வாங்கி செய்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இப்படி வீட்டில் பண்ணி கொடுக்குறேன். எப்படி உப்பி வருது பாருங்கள், நல்லா உப்பி வருதுல. நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு என்னென்னு பார்த்துடலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்ட்டு. நல்லா எப்படி உப்பி வருதா பாருங்கள். நல்லா கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கிடணும். அதாவது எண்ணெய் காஞ்சிட்டான்னு சொல்லிவிட்டு மேலே தொட்டு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம தேய்ச்சி வச்சுருப்போம்ல பூரிக்குன்ட்டு, அதை கொஞ்சம் லைட்டாக விட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம தொட்டுக்க ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கு சட்டியை அடுப்பில் வச்சு, அதாவது தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு குருமா வச்சாச்சு. இப்போ சட்னி எக்ஸ்ட்ரா வைக்கும். பார்த்திங்களா, பூரி சுட்டு முடித்தாச்சு. இது ஃபஸ்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பூரியும் முடிய போகுது, கடைசி பூரி. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து குருமாவும் ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். இது சும்மா ஷார்ட்டாக கம்மியாக தான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் வீடியோஸ் நிறைய போடுறோம், பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.